பனை பாதுகாப்பு இயக்கம் கற்பக விருட்சகம் என்று அழைக்கப்படும் பனைமரம் தமிழர்களின் வாழ்வோடும் வரலாற்றோடும் பின்னி பிணைந்து தமிழ்நாட்டில் மாநில மரமாக திகழ்ந்து வருகிறது. ஏறத்தாழ 3 லட்சம் விவசாய தொழிலாளர் குடும்பங்கள் பனைமரத்தின் வருவாயை வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர். பனைமரங்களின் பாதுகாப்பை உறுதி செய்து பனை மற்றும் பனை பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவிக்க அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி 2026-27 ஆண்டு முதல் பனை பாதுகாப்பு இயக்கம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தில் பனை மரங்களை வெட்டுவதை முறைப்படுத்துவதற்காக ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டுள்ள மாவட்ட வட்டார குழுக்கள் முடுக்கிவிடப்பட்டு கண்காணிக்கப்படும். இத்துடன் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் கூடங்கள் அமைத்தல், பனை விதைகள், பனக்கன்றுகள் விநியோகம், பனை பொருள் வளர்ச்சி வாரியத்தினால் பனை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், பனை ஓலை பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சியும் அதற்கான உபகரணங்களும் வழங்குதல் முதலிய திட்டக்கூறுகள் 2,10,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். இது தவிர தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிகுளம் பனை ஆராய்ச்சி நிலையத்தில் குட்டை பனை, விரைவில் காய்ப்புக்கு வரும் பனை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆராய்ச்சிகள் துரிதப்படுத்தப்பட்டு அவற்றின் பலன்கள் விவசாயிகளின் பயன்பாட்டுக்கு விரைவில் கொண்டு சேர்க்கப்படும். தமிழ்நாடு தளிர்கீரைகள் திட்டம், தமிழ்நாடு மைக்ரோ கிரீன்ஸ் ஸ்கீம், புரோக்கோலி, முட்டைக்கோசு, முள்ளங்கி, பச்சை பட்டாணி, கொண்டைக்கடலை, ஆளி விதைகள், வெங்காயம், பச்சை பயிறு, கொள்ளு, எள், கோதுமை, கீரை வகைகள் ஆகியவற்றின் 7 முதல் 21 நாட்கள் வயது உடைய இளம் நாற்றுகள் தளிர்கீரைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த தளிர்கீரைகளில் முதிர்ந்த செடியினை விட 40 மடங்கு வரை அதிக ஊட்டச்சத்துக்கள் உள்ளதாக அறியப்படுகிறது. எனவே புதிய முயற்சியாக பொதுமக்களிடையே தளிர்கீரைகள் வளர்ப்பினை ஊக்குவிக்கும் வகையில் விதைகள், விதை வளர்ப்பு தட்டுகள், தென்னை நார் கட்டிகள், நீர் தெளிப்பு கருவி, வழிமுறை கையேடு ஆகியவற்றை உள்ளடக்கிய 20,000 தளிர்கீரை தொகுப்புகள் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி போன்ற முக்கிய நகர்ப்புற பகுதிகளில் விநியோகம் செய்யப்படும். இதற்கென 2026-27 ஆண்டில் 1,20,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தியை உயர்த்த உயர் தொழில்நுட்ப சாகுபடி முறைகளை ஊக்குவித்தல், உயர் தொழில்நுட்பங்களையும் தேவையான சிறப்பு கட்டமைப்புகளையும் விவசாயிகளிடையே ஊக்குவிப்பதன் வாயிலாக தோட்டக்கலை பயிர்களில் உற்பத்தினையும் உற்பத்தி திறனையும் பெருமளவு உயர்த்த இயலும் என்பதால் அதற்கான சிறப்பு திட்டங்கள் 2026-27 ஆண்டில் மொத்தம் 41 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். சாமந்தி மலர் சாகுபடியில் பருவநிலை மாறும் காலங்களில் சூரிய ஒளி பெறும் கால அளவு பகற்பொழுது மாறுபடுவதால் சாமந்தி உற்பத்தியும் அதற்கேற்ப மாறுபடுகிறது. இதனால் செடிகளின் வளர்ச்சி குறைந்து சிறிய பூக்கள் சீரற்ற முறையில் விரிந்து தரமும் மகசூலும் குறைவதால் விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்படுகிறது. இச்சவாலை எதிர்கொள்ளும் வகையில் சாமந்தி சாகுபடி செய்யும் விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்க பருவநிலை மாறுபடும் காலங்களில் தேவையான கூடுதல் ஒளியை ஏற்படுத்தி செடிகளின் வளர்ச்சியை தூண்டுவதன் வாயிலாக பூக்கும் தருணத்தை சந்தை தேவைக்கேற்ப மாற்றுவதற்கு LED விளக்குகள் அமைக்கும் திட்டம் நடப்பாண்டில் 5 கோடி ரூபாய் மாநில நிதியில் செயல்படுத்தப்படும். பசுமை குடில், நிழல்வலை குடிலில் உயர் மதிப்புள்ள தோட்டக்கலை பயிர்களை சாகுபடி செய்யும் போது காற்று, மழை, அதிக வெப்பம், பூச்சி, நோய் தாக்குதலிருந்து பயிர்கள் பாதுகாக்கப்படுவதுடன் ஆண்டு முழுவதும் தொடர்ந்து உற்பத்தி செய்யவும் முடிகிறது. குறைந்த இடத்தில் 5 முதல் 7 மடங்கு அதிக மகசூலும் தரமான விளைபொருளும் அளித்து சந்தையில் நல்ல விலை கிடைக்க செய்வதை உறுதி செய்யும் இச்சாகுபடி முறையை பரவலாக்க 2026-27 ஆண்டில் 15,55,00,000 ரூபாய் ஒன்றிய மானிய நிதியில் 3 லட்சம் சதுர மீட்டர் பரப்பில் பசுமை குடில் மற்றும் நிழல்விலை குடில்கள் அமைக்கப்படும். பல உரை மற்றும் வாழையில் குலை உரை பயன்படுத்துவதால் பூச்சி நோய் தாக்குதல்கள், பறவைகள், அதிக வெப்பம், மழை ஆகியவற்றிலிருந்து பழங்கள் பாதுகாக்கப்பட்டு பழங்களின் தரமும் தோற்றமும் மேம்படுகின்றன. கூடுதல் நன்மையாக பூச்சிக்கொல்லி பயன்பாடு குறைவதுடன் சந்தை மதிப்பு விவசாயிகளின் வருமானமும் அதிகரிக்கின்றன. எனவே விவசாயிகளின் கோரிக்கையின் அடிப்படையில் 2026-27 ஆண்டில் 2500 ஏக்கரில் சாகுபடி செய்யப்படும் மா, கொய்யா போன்ற பல பயிர்களுக்கு பல உரையும்
வாழைக்கு குல உரையும் 2,50,00,000 ரூபாய் நிதியில் வழங்கப்படும். பருவநிலை மாற்றத்தால் நிகழும் இயற்கை பேரிடர்களின் தாக்கத்தால் தற்காலிக பந்தல் அமைப்பில் சாகுபடி செய்யப்படும் கொடிவகை தோட்டக்கலை பயிர்களுக்கு அதிக சேதம் ஏற்பட்டு பொருளாதார இழப்பு ஏற்படும் சூழலில் நிரந்தர பந்தல் அமைப்பை ஊக்குவிக்க நடப்பாண்டில் ரூபாய் 11,73,00,000 நிதியில் நிரந்தர பந்தல் அமைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். வாழை சாகுபடி செய்யும் மாவட்டங்களில் வாழை குலைகளின் எடை மற்றும் லேசான காற்றினால் வாழை மரங்கள் சாய்வதால் ஏற்படும் மகசூல் இழப்புகளை தவிர்க்க வாழைக்கு முட்டுக் கொடுக்க நிதி உதவி வேண்டி விவசாயிகளிடமிருந்து கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் 2026-27 ஆண்டில் 6,25,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 6,175 ஏக்கரில் வாழைக்கு முட்டுக் கொடுத்தல் திட்டம் செயல்படுத்தப்படும். தரத்திற்கான உறுதி, ஏற்றுமதிக்கான முன்னேற்றம். ஏற்றுமதி செய்யப்படும் பழங்கள் காய்கறியில் எஞ்சிய நஞ்சு காரணமாக இறக்குமதி செய்யப்படும் நாடுகளால் இவ்விளைபொருட்கள் நிராகரிக்கப்படுவதால் விவசாயிகளும் ஏற்றுமதியாளர்களும் பொருளாதார இழப்பை சந்திக்கின்றன. இதனை தடுக்கும் விதமாக 2026-27 ஆண்டில் புதிய முன்னெடுப்பாக 3000 ஏக்கரில் மா, கொய்யா, தக்காளி, முருங்கை, சின்ன வெங்காயம் ஆகிய பயிர்களை குழுவாக சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு நன்னெறி வேளாண் நடைமுறைகளை கொண்டு நஞ்சிலா விளைபொருட்களை உற்பத்தி செய்வதற்கான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், தொழில்நுட்ப வழிகாட்டுதல்கள் மற்றும் தேவையான கட்டமைப்பு வசதிகள் வழங்கப்பட்டு ஏற்றுமதியாளர்களுடனும் சந்தைகளுடனும் வலுவான இணைப்புகள் ஏற்படுத்தப்படும். இத்திட்டம் 8,43,00,000 ரூபாய் நிதியில் 23 பயிர் தொகுப்புகளில் செயல்படுத்தப்படும்.